வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். சரி, பராசக்தி படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதை தவிர்த்து ராஜா சாப் படத்துக்கு டிக்கெட்டே போனி ஆகலைங்க, ரொம்ப மந்தமான நிலைமையில் தான் இருக்குதான். இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் தளபதியை பற்றினது, அதை பற்றியும் இன்றைக்கி வீடியோவை பார்க்கலாம். தளபதி படம் வரலன்னு சொல்லிட்டு முக்கியமான ஒரு சில திரைப்படங்கள் பொங்கலுக்கு வருது, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் சினிமா கிங்குக்கு தமிழுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ண முடியுமா தினமும் போகிற சினிமா அப்டேட்டுகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. ராஜா சாப் பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க முதல் நாளே 112 கோடி ரூபா சம்பாதிச்சிருக்குது. ஹையஸ்ட் ஓப்பனிங் ஃபார் த ஹாரர் ஃபேண்டசி மூவி அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அது ஒன்றும் இல்லைங்க, பேய் படம் எடுத்ததுலேயே வரலாற்றுலேயே முதல்ல இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா ஹை பட்ஜெட்டில் எடுத்த படம் இது தான். அதனால் ஒரு நாளையில் இவ்வளோ கலெக்ஷன் வந்திருக்கு தான். அதெல்லாம் சரி தான். படம் நல்லா இருக்குதான்னு கேட்டிங்கன்னா படம் அந்தளவுக்கு எடுபடலை. பிரபாஸுக்கு அவருடைய ரசிகர்களுக்கு ஏற்ற ஒரு படமாக இருந்தது தவிர்த்து மற்றபடி படம் முழுக்க பார்த்திங்கன்னா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நிறையா வருது. இப்போவே பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் பல தியேட்டர்ஸில் பார்த்திங்கன்னா காலி இருக்கைகளை தான் பார்க்க முடியுது. பிரபாஸோடைய ராஜா சாப் படத்தை தமிழ்நாட்டில் ஒழுங்காக ப்ரொமோஷன் பண்ணலை, படமும் நல்லா இல்லை அப்படிங்கிறதுனால கூட்டமே போகலைங்க. சிவகார்த்திகேயனுடைய பராசக்தி படமும் ரிலீஸ் ஆயிருந்தது நேற்றுக்கு. படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. ஒன் டைம் வாட்சபிள் மூவி. படம் முழுக்க பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் புரியாத மாதிரியே கொண்டு போகிறாங்க. இன்டர்வெலுக்கு அப்புறமா தான் இதுதான் கதையா அப்படின்னு சில பேருக்கு தெரிஞ்சாலும் நார்மல் ஆடியன்ஸுக்கு கண்டிப்பாக பிடிக்காது, ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு சுத்தமாக பிடிக்காது. ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு தமிழ்நாட்டில் நிறைய ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. அப்படி ஒரு படம் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு பிடிக்கலன்னா கண்டிப்பாக அது ஓடாது. ஸோ பராசக்தி படம் அதில் கொஞ்சம் முன்னேற்பாக இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். பராசக்தி படத்தில் சிவகார்த்திகேயனுடைய உழைப்பு நல்லாவே தெரிஞ்சுது. புறநானூறு அப்படிங்கிற டீமை வச்சுருக்கார்ல சிவகார்த்திகேயன், அதிலே தெரிஞ்சிருச்சு இது நம்ம சூர்யா ரிஜெக்ட் பண்ண படம் தானே. ஆல்ரெடி சில புரளிகள்லாம் அது இப்போ நிஜமாக தெரிஞ்சிருச்சு. துல்கர் சல்மான் நிறைய பேருக்கு தெரியும், அவர் மலையாள ஆக்டர். அவர் ரிஜெக்ட் பண்ணுற எல்லா மூவிஸுமே பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஓடவே மாட்டேங்குது. அது சில படங்கள் இருக்குது, அதை பற்றி நான் சொல்ல விரும்பலை. சரி, அதே மாதிரி இந்த படத்தையும் அவர் ரிஜெக்ட் பண்ணாது. அது என்னன்னு தெரியலங்க, அவர் ரிஜெக்ட் பண்ணுற படம்லாம் ஃப்ளாப் ஆகுது, அவர் ஓகே சொல்கிற படம்லாம் ஹிட் ஆகுது. உண்மையிலேயே லக்கி பாஸ்கர் தாங்க துல்கர் சல்மான். ஏன்னா அவர் எடுக்கிற படம்லாம் ஹிட் ஆகுது, ரிஜெக்ட் பண்ணுற படம்லாம் ஃப்ளாப் ஆகுதுன்னா கண்டிப்பாக ஒரு லக்கி மேன் தானே. ஜனநாயகன் படம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரிலீஸ் ஆகாட்டாலும் பல தேட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா பராசக்தி படத்தை எடுக்கலை. ஆல்ரெடி புக்கிங் பண்ண தேட்டர்ஸ் மட்டும்தான் ஓப்பனிங்கில் இருந்தது. தேட்டர் முழுக்க கூட்டம் நிரம்பிச்சான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. நார்மல் ஆடியன்ஸ் இந்த படத்துக்கு எப்படிப்பட்ட கமெண்ட்ரி கொடுத்துருக்காங்கன்னா சுமாராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. ஐயா பெரிய கும்முடியா, தயவு செய்து கேட்காதீங்க, வாயை புடுங்காதீங்க, மனுஷர படமா அது. சிவகார்த்திகேயனுடைய பராசக்தி படத்துக்கு தேட்டர் நிரம்பிட்டு அப்படிங்கிற செய்திகள்லாம் வந்தாலும் உண்மையிலேயே பல மாவட்டங்களில் தேட்டர் நிரம்பலை. சிவகார்த்திகேயனுடைய பராசக்தி படத்துக்கு நிறைய காலியான இருக்கைகளே இருந்தது. அதுக்கு முக்கிய காரணம் சர்டிஃபிகேட் இஷ்யூ. தளபதியோட படமே வரல, சிவகார்த்திகேயனோட படம் வராதுன்னு சொல்லிட்டு சில பேர் நினச்சதுனால பல பேர் பார்த்திங்கன்னா இந்த படத்தை பார்க்கறதுக்கு போகல. பொங்கல் ஹாலிடே இன்னும் ஆரம்பிக்கலை. பொங்கல் ஹாலிடே ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக ஒரு பெரிய கலெக்ஷனை இந்த படம் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு படக்குழு பெருசாக நம்புகிறாங்கங்க. தமிழ்நாட்டில் பல இடத்துல ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகலை, ஆனாலும் தேட்டர் முழுக்க கூட்டம் நிரம்பி ஒழிஞ்சுது. என்னடா எஸ்கேக்கு இவ்வளோ ஃபேன்ஸா அப்படின்னு பார்த்தா அதில் தான் ட்விஸ்ட்டு. பல தியேட்டர்ஸில் தளபதி படத்தையே ரீரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது ஜனநாயகன் ரிலீஸ் ஆகாட்டா என்ன, நாங்கள் மெர்சல் படத்தை ரிலீஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பல தியேட்டர்ஸில் மெர்சல் படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள நெல்லை சினிமாஸ் உங்களுக்கு தெரியும், சாரி ராம் சினிமாஸ். அந்த தேட்டர் முழுக்க பார்த்திங்கன்னா தளபதிக்காக 100 அடி கட் அவுட்லாம் வச்சுருந்தாங்க. அங்கே ரசிகர்கள் நிரம்பி வழிஞ்சிருக்கிறாங்க. அது எதற்காகனா மெர்சல் படத்தை பார்க்கறதுக்காக. ஸோ ரீரிலீஸ் பண்ணால் கூட தளபதிக்கு நல்லா கலெக்ஷன் வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட தானும் பொங்கல் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா தளபதி நடித்த தெரி படத்தை ரீரிலீஸ் பண்ண போகிறாராம். எது எப்படியோ தளபதி படம் வருதோ வரலையோ தளபதியை பொங்கலுக்கு கொண்டாடணும்னு சொல்லிட்டு பழைய படம்னாலும் ரிலீஸ் பண்ணுறாங்க. டாக்ஸிக் மூவியோடைய ட்ரெய்லரை யாராவது குடும்பத்தோடு பார்த்துருந்தீங்க? நம்ம கேஜிஎஃப் படத்தில் நடித்த பையன் அம்மாவுக்காக தங்கத்தெல்லாம் எடுத்தான், நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது பார்த்துருந்தீங்க? உண்மையிலேயே வீட்டில் கஞ்சி காய்ச்சிருப்பாங்கல்ல. இல்ல ஏ குலகார பையன் அவனே, உன்னைய பத்தி நான் கூட என்ன ரசிக்கிறேன், நீ சீப்பாளா இருந்திருக்க. பொங்கலுக்கு தளபதி தான் வரல, நானாச்சும் கொஞ்சம் வாரேன்னு சொல்லிட்டு கார்த்தி பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதமே வர வேண்டிய அவருடைய வாத்தியார் படத்தை ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காரு. கார்த்தியை பொறுத்த வரைக்கும் ஒரு லக்கியஸ்ட் பர்சன். அவர் ஒரு படம் நடிக்கிறாருன்னா மேக்ஸிமம் அந்த படம் ஹிட் ஆயிரும். வாத்தியாரே பல பேருக்கு கவனம் ஈர்த்தது டீசர். இந்த படம் வேறு ரிலீஸ் ஆக போகுது. எப்படி ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு வரவேற்பு கிடைக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.
பூட்டி கடந்த புதையில எழுப்பி இருந்த மாதிரி திரௌபதி படத்தையும் பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி இந்த படம் பார்த்தீங்கன்னா February மந்த் தான் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் பொங்கலுக்கு டேட் வேக்கண்ட்டாக இருக்குது, கண்டிப்பாக கலெக்ஷன் வேணும்ல, அதனால் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நீண்ட நாட்களாகவே ரிலீஸ் ஆகாமல் இருந்த சர்வர் சுந்தரம் படம் இருக்குல்ல, அதையும் பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு திட்டம் போட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த படம் எடுத்தே ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சுங்க. 10 வருஷம் பழைய படம். சரி, போன வருஷம் மதகர் ராஜா இப்படி தான் ஹிட் ஆச்சு, அதே போல் ஹிட் ஆகுதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இன்றைக்கான தமிழ் செய்திகள் அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து சினிமா செய்திகளை தமிழில் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.